எம்மா நல்லா விடிஞ்சிட்ட. எம்மா பிள்ளைகளாம் பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கும் கிளம்பணுமே, இப்படி கிடந்து உறங்கிருக்கனே. ஏட்டி ஏட்டி கீதா நெட்டவெளி ஏட்டி எந்திரிங்கிட்டு விடிஞ்சிட்டு. யாராவது பெட் காஃபி கொண்டு வாங்க. பெட்டு காப்பியா? எந்திரிட்டி. ஐயோ என்னால் எந்திரிக்க முடியல. என் மேலே ஏதோ வெயிட் கிடக்கு, என் மேலே ஏதோ கிடக்கு, இரும்பு கிடக்கு. என் நெட்டவெளி கால் எடுட்டி. பாபு மனசை கொஞ்ச நேரம் கால் போட்டுக்கிறதானே விளங்கிரும். ஏட்டி பாப்பு மனசாயில கீதா எந்திரிட்டி. விடிஞ்சிட்டா படுத்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே விடிஞ்சிருதுப்பா. ஏக்கா விடிஞ்சிட்டேன்னு நீ போனதே தெரிலையே. கீதாக்கா எந்திரிங்க. ஏம்மா நல்லா விடிஞ்சிட்டு. சரி வாங்க வீட்டுக்கு போவோம். இருங்க அவங்கள போய் எழுப்பிட்டு வருவோம். யாரை எழுப்ப போற? புதுமண தம்பதிகள் என்னாச்சுன்னு போய் கேட்டு வர்றோம்ல. உன் மாற என்னத்தை கேட்க போற? அவங்க எந்திரிச்சு வருவா, நம்ம போவோம் வா. ஏக்கா பிள்ளைய எழுப்பி விட்டு என்ன ஏதுன்னு கேட்டு வரேன்க்கா. போமா, நேரத்துல இருந்து பேச்சு பூரா ஒரு திமிசா பேசிட்டு இருக்க விவசாயிட்டவா. வா போவோம். நான் என்னம்மா தப்பாக பேசிட்டேன்? நேரத்துலேருந்து நான் எதுனாலும் தப்பாகவே கண்டுபிடிக்காவோ. சரி வா போவோம். கீதாக்காக்கு இந்த மாதிரி டாபிக் பேசுனா போதுமே, லட்டு தின்ன மாதிரி இருக்கும். நோ 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 அப்படிலாம் கிடையாது டி. வாங்க போவோம். நம்ம பாட்டுக்கு இங்கேயே கிடந்துட்டோம். இழிச்சக்க நிலைமை என்னாச்சுன்னே தெரியல. அவங்கள போய் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிருவோமா? ஏக்க பாபுலாம் ஆபீஸ் போட்டுங்கக்கா, அதுக்கப்புறமா வருவோம். இல்லைன்னா எங்கள் அத்தை பாட்டி தியாயா கத்திவிடும். ஆமா, நானும் எங்க வீட்டுல போய் சாப்பாடெல்லாம் செஞ்சு பிள்ளைகளோட அனுப்பி விட்டு அவரையும் ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு தான் வர முடியும். அப்புறமா போய் இழிச்சக்கால பார்ப்போம். இளைச்சக்கா கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கும். சரி பேசிக்கிட்டு சமாதானப்படுத்துவோம். நாளைக்கு விருந்து யார் வீட்டில் கொடுக்க போறீங்க? முதல்ல இந்த வீடு செட் ஆகட்டும் அவங்களுக்கு, அடுத்தது விருந்தை பத்தி பேசுவோம். இவ்வளவு பண்ணியும் நேற்று முதல்ல நடந்துட்டு என்ன செய்ய தெரியல. நினைச்சாலும் வேதனையாக இருக்கு. உறக்கமே வர மாட்டேக்கு. சாப்பிட முடியல, தூங்க முடியல. இவளை எப்படி வீட்டை விட்டு விரட்டன்னு யோசிச்சு மண்டெல்லாம் குழம்பி போயிருக்கேன். தாலியை வேற கெட்டி அழுதுட்டான். நம்ம படத்தில் குடும்பையில் இவ ஓடிடுவான்னு பார்த்தா என் புருஷங்காரன் என்னை எல்லாம் குடும்பப்படுத்திக்கிட்டு தெரியுறான். முனிஸ், எங்கள் அம்மா அங்கே தான் உட்காந்துருக்கு. நேற்றுக்கு எதுவும் நடக்கலைங்கிறது காமிச்சிக்க கூடாது, சரியா? நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு வா. சரி சிவா. சரி சரி. முனிஸ், உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா ஆப்பிள் ஜூஸ் வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஜூஸ் கேளு, நான் வாங்கிட்டு வரேன். ஆரஞ்சு ஜூஸ். சரி 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 வா. பூஜை ரூம் கூட்டு போய் உனக்கு நான் குங்குமம் வச்சு விடுதேன். ஞாபகம் இருக்கா? எங்கள் வீட்டில் வச்சு தானே உனக்கு நான் ஒரு வாட்டி குங்குமம் வச்சு விட்டேன். ஞாபகம் இருக்கு. வா வா. கல்யாணம் ஆன பொண்ணு இப்படி சின்ன பொட்டோடி இருக்கக்கூடாது. வா குங்குமம் வச்சு விடுதேன். ஏய் மதர் மம்மி, இங்கே தான் உட்காந்துருக்கியா? சரி, காப்பி எடுத்துட்டு வாப்போ. காப்பி எடுத்து உன் மோரையில ஊற்றி விடுவேன், ஓடிடு. வா முனிஸ், நம்ம போய் குங்குமம் வைப்போம். இதான் நம்ம வீட்டு பூஜை அறை. இரு, நான் உனக்கு குங்குமம் வச்சு விட்றேன். கர்மம் காலையில எழுந்திரிச்சு குளிக்காம நீ யார பூஜை ரூம்ல கொண்டு வந்து குங்குமம் வைக்காம விளங்கும் வீடுன்னு விளங்காம தான் போகுது. இப்பதான் அழகான கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி இருக்கு. இப்பதான் என் ஒய்ஃப் மாதிரி இருக்க. அட அட அட, என்ன அழகா இருக்கு என் மருமவ. என்ன அழகான ஜோடி பொருத்தம் தெரியுமா? என் கண்ணியே பற்றும் போல. ஒரு தேங்காய் வாங்கி 2 பேருக்கு சுற்றி தெருமுக்கில் இல்லை இவன் மண்டையில் உடைப்போம். இன்னைக்கு ஆபீஸ் உண்டா லீவா? ஒரு வாரம் லீவு போட்டிருக்கேன் சார். யாரு மோரா? வாய் நிறைய மாமான்னு கூப்பிடுங்க. கூப்பிடுமா? சரி மாமா. இல்லை சிவனுக்கு என்ன ப்ரோக்ராமு? புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. நல்ல 1 மாதத்துக்கு நல்ல சுத்துங்க, சந்தோஷமாக இருங்க. வேலையெல்லாம் லீவை போடுங்க, அப்புறம் பார்த்துக்கிடுவோம். கனிமூன் எங்கேயும் போறியல? டிக்கெட் எது எடுத்து தரட்டுமா? உள்ளூர்லேயே உங்களுக்கு விருந்துக்கே 1 மாதம் ஆயிருமே. தினைக்கு ஒரு வீட்டில் விருந்து வைப்பாவல. யாருமே கூப்பிடலப்பா விருந்துக்கு. அதெல்லாம் கூப்பிடுவாவோ. நம்ம பங்கஜம் நெட்டவெளி எப்போ அவங்க எல்லாருமே ஏகப்பட்ட நாள் இழுத்து அடிச்சிருவாவோ. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு கூப்பிடணும்லாம் கிடையாது. வரிசைக்கு வரும் பாரு ப்ரோக்ராமு. சரிப்பா. 2 பேரும் இதே போல் அழகு போல் இருக்கியோ. இப்படி ஜோடியாக நம்ம இவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்களேன், இளிச்சக்கா வீட்டுக்கு. முனிஸ் ரொம்ப பயப்படுறாப்பா. அவங்க அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்களாம். அம்மாக்காரி நல்லா நடிப்பா. பிள்ளையும் கேளிட்டு தொட்டலையும் ஆட்டுவா. இதான் இவளுக்கு 2 ஒரு பிளானு தானே. அம்மையும் அவளும் போட்ட பிளானு. அங்கே ஒரு உருண்டை கம்பு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு தான் ஒரு ஆள்கிட்ட செய்ய சொன்ன பத்துக்க. இந்த போலீஸ்காரவையெல்லாம் வச்சுருப்பாவோ தெரியுமா? ஒரு கத்தியா லத்தியா அந்த செய்கிற இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ உட்கார்த இடத்துல புளிச்சுன்னு வச்சிருவேன், ஓடிரு. என்னக்கா
கண்டாலே இந்த மனுஷனுக்கு ஆகாது. மருமோளே, இவ ஒரு மெண்டலு, என்னத்தையாவது உளறிட்டு கிடப்பா. அவள் பேசுகிறத காதில் வாங்காமல் இருந்தோன்னா சந்தோஷமாக இருக்கலாம். காதில் வாங்கிட்டோன்னா நம்ம நிம்மதி பூரா கெட்டு போயிடும். அவளை இந்த வீட்டில் இருக்கிறதாவே நினைக்காத. அவள் செத்து ஆவியாகி அலையிற மாதிரி நினச்சிக்கா. சரியா? சந்தோஷமாக போயிட்டு வாங்க. ஒரு 8 போய் பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா அம்மா வருத்தப்படுவாவ. சரி மாமா. என்ன சந்தோஷமாக இருக்குது இந்த வார்த்தையை கேட்க. எப்பா எப்பா, இவ்வளோ நாள் சேருன்னு கூப்பிடும் போதெல்லாம் என் மனசுக்குள்ளே ஒரு ஏக்கமாக இருக்கும். இந்த பிள்ளைய தானே மவன் லவ் பண்ணா, இப்படி விட்டானே, இந்த பிள்ளை நம்மளை சேருன்னு கூப்பிடுதே, மூஞ்சில் ஒரு சிரிப்பை காணுமே. அவன் ஒரு பக்கம் தண்ணி அடிச்சுட்டு அடக்கான், இந்த பிள்ளை ஒரு பக்கம் அழுதுட்டு தெரியுதுன்னு வேதனையோடு எத்தனை நாள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் உட்காந்து புலம்பி இருக்கேன் தெரியுமா. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு. சரி, நம்ம நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். சரியா சிவா? சரிப்பா. அடுத்து ஒரு பேரனும் பேத்தியே வந்துடும். அதுங்க விளையாடிட்டு அடக்கும். திரிசா பிள்ளை ஒரு பக்கம் விளையாடிட்டு அடக்கும். ஜாலியாக சந்தோஷமாக இருப்பேன். ஓவர் சந்தோஷத்தில் தெரியுறாரு எங்கள் அப்பா. அவர் பாவம். நான் தான் பாவம். ஆமாம், நேற்று எதுவும் நடக்க விடாமல் பண்ணிட்டேன். சரி, இன்னைக்கு சிவா வாங்க போவோம். சரி, ரைட்டு, போவோம். இவங்க வீட்டுக்கு வர போகணும். இவங்க அம்மா என்னெல்லாம் கோவப்பட்டு கொண்டாட போது தெரியல, பயமாக இருக்குது. அடிச்சிட போகுது. அம்மா அம்மா. யாருன்னு தெரியலையே, பிச்சைக்காரியா இருக்குமோ? அம்மா. முனிஸ் குரல் மாதிரி கேக்கு. இந்த பாரு. அம்மா. யார் வேணும்? யார் நீங்க? என்னத்தை எப்படி பேசுறீங்க? அத்தையா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. யார் நீங்க 2 பேரும்? என்னம்மா இப்படி பேசுற? நீங்களாம் யாரு? பெரிய ஆளு, படிச்சு பெரிய உத்தியோகத்தில் இருக்கீங்க. நான் ஒரு சாதாரண பழக்காரி தாம்மா. ஏன் எங்களை வார்த்தையால கொள்றீங்க? நீ பேசாதப்பா, நீ பேசாத. இம்புட்டுக்கு காரணமே நீதான். என்னையும் என் மாவளையும் பிரிச்சு விட்டதே நீதான். உன்கிட்ட முதல்ல எவ்வளவோ கெஞ்சணும், ஆனா நீ வேண்டான்னு ஓடிட்டு இப்ப வந்து எல்லா குட்டையும் குழப்பி விட்ட. அப்பாவும் மகாராஜனும் போட்ட பிளானுக்கு நான் என்னம்மா செய்வேன்? மறுபடியும் அதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை. அந்த நேரத்துல கூட இல்ல, மகாராஜனை தான் கல்யாணம் பண்ணி ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். ஆனா நீ அதை செய்யல. எப்படிமா முடியும்? சிவாவை தான் என் மனசுல இருந்து என்னால எடுக்க முடியலையே. ஆமாமா, 24 வருஷமா அவன் கூட இருந்த தாயெல்லாம் தூக்கி வீசிடுவீங்க. ஆனா புதுசா வந்த சிவாவை மறக்க முடியாதுமா. 2 வருஷமா வந்த சிவாவை. பரவாயில்லமா, நீங்க நல்லா இருங்க. அரே, நம்ம பொண்ணு வாமா. அப்பா அப்பா. நீ என்ன பொண்ணையும் மூஞ்சி மேலே அடிச்சு பேசிக்கிட்டு இருக்க? உள்ளே வாங்க 2 பேரும். இருக்கட்டும்பா, நீங்களும் அம்மாவும் மனசு மாதிரி சேர்ந்து கூப்பிடும் போதே நான் வாரேன். ஆமாம்மா, போ. ஜாதி வெறி பிடிச்ச அத்தை இருக்கா, உன்னைய போட்டு பிளந்து எடுப்பா போ. நான் இருக்கும்போது என் முனிசை யாரும் எதுவும் தொட முடியாது. உன் முன்னாடி தான்ப்பா போட்டு அடிக்க போறா. நீயும் சேர்ந்து அடி வாங்கு. சாரோ, என்ன நிமிழ் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கோ? தூரம் ஓடிடுங்க. உங்க மேலே நான் கடப்புல தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் நீர் தான் காரணம். பொண்ணு மாப்பிளே, நீங்கள் உள்ளே வாங்கோ. இல்லப்பா, நீங்களும் அம்மாவும் சேர்ந்து கூப்பிடும் போதே வாரோம். நான் இப்ப கிளம்புறேன். பொண்ணு நில்லுமா, லெப்பக்குட்டி நில்லுமா. அம்மாவும் கூப்பிடட்டும்பா. சாரோ, நிமிழ் பண்றது நம்மளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ரொம்ப தப்பு பண்றீங்க. ஆமா, இவர் கோபப்பட வேண்டியதுதான். ஓட 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 வெயிட் குறையல, பாட 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 பாட்ட முடியல, போக 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 ஒண்ணும் தெரியல, ஆக மொத்தம் ஒண்ணு வழங்கல. எம்பிட்டு ஓடினாலும் எடை குறையவே மாட்டேங்குது. என்ன செய்யன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் நிறைய கடையில வாங்கி தும்பேன், அதனால இருக்குமோ? ஏய் பிச்சைக்காரா, சீக்கிரங்க வா, எனக்கு தண்ணி கொண்டா. எலிஃபன்ட் மேடம், உங்களுக்கு நான் பூஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். கொண்டா கொண்டா. நல்ல இனிப்பா இருக்கு. நக்கி பார்த்தாச்சு. இப்போ எலிஃபன்ட் மேடம்க்கு கொடுப்போம். கொண்டா. இத்தனோண்டு கப்பில் கொண்டு வந்திருக்க, நல்ல பெரிய கப்பா கொண்டு வந்தா என்ன? ஏற்கனவே 3 கப் குடிச்சிருக்கீங்க. இது 4வது கப்பு, இன்னும் 1 கப்பு பேலன்ஸ் இருக்கும். கொண்டா குடிப்போம். நல்ல ருசியா இருக்கே. நான் குடிச்சு பார்த்ததுனால தான் டேஸ்டா இருக்கும். இந்த அப்போ கழுவிட்டு அடுத்த கப்பு கொண்டா. எலிஃபன்ட் மேடம், எனக்கு சம்பளம் வேணும். சம்பளம் தான் டெய்லி 10 ரூபா தருதுல, அப்புறம் என்ன? அது எனக்கு காண மாட்டுக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. சரி சரி, கூட ஒரு 5 ரூபா சேர்த்து 15 ரூபாயா தர. அது பக்கம் ஒரு 5 ரூபா பிஸ்கெட் தரேன். தேங்க்யூ ஸோ மச் மேடம். 1 + 1 3, 3 + 3 10, 10 + 10 20, 20 + 20 100. சரி சரி, இங்கிலீஷை மறக்காம வச்சுக்க. அப்பப்ப இங்கிலீஷ் பேசி காட்டு. போய் வேலையை பாரு. மேடம், மறுபடியும் ஒரு பூஸ்ட் வேணுமா? இப்ப இருந்து அதே ருசியில ஒரு பூஸ்ட் கொண்டா. நல்ல நக்கிட்டு தான் கொண்டு வரணும். ஊருக்குள்ள
வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்க. வீட்டுக்குள்ளே கடந்து கடந்து போர் அடிக்கி. இன்னைக்கு போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரணும். இவ்வளவு என்ன செய்தாலும் வந்துட்டு 1 + 1 5, 10 + 10 20. அவன் கூட சேர்ந்து நானும் 2 3 இங்கிலீஷ் வார்த்தை படிச்சுக்கிட்டோம்ல, அவனுக்கு தெரியாது. நீ சந்தோஷமா இருக்கியா? இரு உன்னை என்ன பண்ற பாரு. ஏய் பிச்சைக்காரா, 5வது கப் காபி எங்க? யாத்தாடி வந்துட்டானே டார்ச் லைட் பியாயி. இன்னைக்கு நல்ல நாள், உன்னை நான் கூட்டிட்டு போற சொர்க்கத்துக்கு. மண்டக்காசாயே நீ விட்டுரு. வா, நம்ம 2 பேரும் போய் அங்க போய் சந்தோஷமா வாழுவோம். எம்மே இவன் என்னை விட மாட்டான் போலுக்கு தெரியுதே. மாடியில இருந்து குதிச்சிரு பானுமதி. ஒளியிலே தெரிவது பிசாசா. குதிச்சுட்டா கண்டிப்பா கால் ஒடிஞ்சிருக்கும். என்னையவா அடிச்சு தூக்கி போட்ட, இப்ப நீ செத்த.